டியர் ஃப்ரெண்ட்ஸ், வாழ்க வளத்துடன் ஆசி பாட்காஸ்ட்டில் அடுத்த எபிசோடுக்கு போகிறோம். நம்ம ஒரு தோட்டக்காரரை போல சிறந்த கார்டனர் மாதிரி நம்ம செயல்பட பழகணும். அந்த சிறந்த கார்டனர் ஆப்பிள் ட்ரீ வரணும்னு எதிர்பார்த்துட்டு ஆப்பிள் விதையை போட்டு அவர் கோகனட்டை தேங்காயை எதிர்பார்க்க மாட்டார், ஆப்பிள் தான் எதிர்பார்ப்பார். அந்த மாதிரி நம்ம சில தாட்டை நம்ம உள்ளே போடும்போது, அதை விதைக்கும்போது அதை வேறு எதையோ ஒரு விளைவை நம்ம எதிர்பார்க்கக்கூடாது. நம்ம வாழ்க்கையில் வெற்றி அடைகிறதுக்கு கீ பிரின்சிபிள் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, பேஷன்ஸ் இஸ் த கீ பிரின்சிபிள். நம்ம விதையை போட்டுட்டு மூடிட்டு தண்ணி ஊற்றிட்டு மறுநாள் திருப்பி தோண்டி பார்க்கக்கூடாது. அதை வெயிட் பண்ணணும். என்ன இது போட்டிருக்கோமோ அது நல்லா வர்றதுக்கு நம்ம வெயிட் பண்ணணும். செயல்களை மட்டும் செஞ்சுக்கிட்டே இருக்கணும். அந்த மாதிரி ஒரு பேஷன்ஸ்ன்னு சொல்கிறது அது ஒரு விதமான மெடிடேஷன். அது பொறுமை என்று சொல்கிறது ஒரு விதமான மெடிடேஷன். நம்ம என்னமோ மனசை அடக்கிக்கிட்டு கட்டுப்படுத்திக்கிட்டு இருக்கிறது கிடையாது. உதாரணமாக, நம்மளை யாரோ ஒருத்தர் நமக்கு பிடிக்காத மாதிரி நடந்துக்கிறாங்க அப்படின்னு சொன்னால், அவங்கள நம்ம வெறுக்கும்போது நம்ம பாடியில் ஒரு சில சேஞ்சஸ் ஏற்படும். அப்புறம் திட்டும்போது இன்னும் கொஞ்சம் அதிகமாக வெளிப்படும். அவர்கிட்ட நம்ம வன்முறையை வெளிப்படுத்தணும்னு சொன்னால் அது நம்மளை பாதிக்கும். இதை தான் நம்ம யார்கிட்ட வெளிப்படுத்தினாலும் அது நமக்கும் திருப்பி வருன்றதுக்கு தான் கிருஷ்ணா சிசுபாலனை அவரை திட்டும்போது, நீ 100 தவறு செய்கிற வரையும் தான் நான் பொறுமையாக இருப்பேன், அதுக்கப்புறம் நீ விளைவை சந்திக்க வேண்டியிருக்கு வரும் அப்படின்னு சொல்லிட்டு, நீங்கள் படத்துலலாம் பார்த்துருப்பீங்க. கிருஷ்ணா ஒரு டிஸ்கை எடுத்து அடிப்பார், சுதர்சன சக்கரம் அவர்கிட்ட போகும். சிசுபாலனை கட் பண்ணிவிட்டு திரும்பி அவர் விரலையும் கட் பண்ணிவிடும். அப்புறம் ரத்தம் வரும். அப்போ திரௌபதை சாரியை கட் பண்ணி கட்டுப்போடுவாங்க. ராமா ராவணனை வதம் பண்ணதுக்கப்புறம் அவருக்கே தூக்கமே வராது, நிம்மதியாகவே இருக்க முடியாது. அப்புறம் பிரம்மஹத்தி தோஷம் நிவர்த்தி பண்ணுவாங்க. இங்கே நம்ம கேள்விப்பட்டிருப்போம், ராமேஸ்வரத்துலாம் பண்ணது. அதனால் நம்ம யாரையும் அடித்து காலி பண்ணணும்னு நம்ம நினச்சோன்னா அந்த எண்ணமே வெளியே போயிட்டு திரும்பி கிளாஷ் ஆகி ரிஃப்ளெக்ட் நம்மக்கிட்ட ஆகும். அதே மாதிரி தான் நல்லதும். ஒருத்தர் தப்பு பண்ணும்போது நம்ம என்ன பண்ணலாம், தீயாரை காண்பதும் தீதே அப்படின்னு சொன்னாங்க. நம்ம பார்க்காம இருக்க முடியுமா கெட்டவர்களை? நம்ம என்ன பண்ணணும், ஒருத்தர் தப்பு பண்ணும்போது அவருடைய உடலும் உள்ளமும் தூய்மை அடையட்டும்னு வாழ்த்தும். அப்படி வாழ்த்தும்போது அவர் நாளடைவில் தூய்மை அடைய வாய்ப்பு இருக்குது. இன்னொன்று, அவருடைய கெட்ட அலைகள், நெகட்டிவ் எனர்ஜின்னு சொல்லுவாங்க, அது நமக்கு வராது. எல்லாமே நல்ல ஞாபகத்தில் வச்சுக்கணும். எல்லாமே எனர்ஜியில் தான் இயங்கிக்கிட்டு இருக்கு. நான் இங்கே உட்காந்து பேசுகிறேன்னா எனக்கு ஒரு எனர்ஜி தேவை, உங்களுக்கு ஒரு எனர்ஜி தேவை. அது மாதிரி எல்லா பொருட்கள்லேயும் ஒரு எனர்ஜி இருக்குது. அதே மாதிரி வைப்ரேஷன் ஒன்று இருக்குது, அதே மாதிரி ஃப்ரீக்குவன்சின்னு ஒன்று இருக்குது. எல்லாத்துலேயுமே அது வெளிப்பட்டுக்கிட்டு இருக்கு. நம்ம ஒருத்தர் அழிஞ்சு போகணும் அப்படின்னு நினைக்கும்போது அந்த எனர்ஜி நம்மக்கிட்ட இருந்து ஒரு எனர்ஜி பரப்பிட்டு அது வைப்ரேஷனாக மாதிரி அது ஒரு ஃப்ரீக்குவன்சியை ஏற்படுத்தி நம்ம உடலில் ஒரு கெமிக்கல் சேஞ்சஸ் ஏற்படுத்தி நம்மளை பாதிச்சுட்டு அது வெளியே போகும். அதனால தான் வள்ளுவர் சொல்லும்போது, சினம் என்னும் சேர்ந்தாரை கொள்ளி, இனம் என்னும் ஏமாப்புனையை சுடும் அப்படின்னு சொன்னார். அது யார்கிட்ட இருக்கோ அவங்கள அழிச்சிட்டு தான் வெளியே போகுது அப்படிங்கிறார். அதனால் நம்ம செல்ஃப் டார்ச்சர்னு நம்ம பண்ணிக்கிட்டே இருக்கோம். அவன் சரியில்லை, இவன் சரியில்லை, இது சரியில்லை, அது சரியில்லைன்னு சொல்லிட்டு நாமளே செல்லரித்த புத்தகத்தை போல் ஆக்கிக்கிட்டே வரோம். அந்த நிலையிலேருந்து விடுபடுறதுக்கு என்ன பண்ணணும்னா, ப்ரே பண்ணி ப்ளஸ் பண்ணணும். யாராவது தூய்மை இல்லாமல் இருந்தாங்கன்னு சொன்னால் அவங்க தூய்மை அடையட்டும் அப்படின்னு சொல்லி ப்ளஸ் பண்ணணும். இந்த வாழ்த்து அப்படின்னு சொல்கிறத, பிளஸ்ஸிங்ஸ்ன்ற சொல்கிறத இந்த ஆசி உங்களுக்கு பாட்காஸ்ட்டில் இதை நாங்கள் வலியுறுத்தி சொல்ல விரும்புகிறோம். நம்ம நம்ம குழந்தைங்க சரியில்லை வீட்டில் அப்படின்னு சொன்னால் குழந்தைங்கள ப்ளஸ் பண்ணணும். வேறு கணவன் மனைவியாக இருக்கீங்க, உங்களுக்குள்ள கருத்து வேறுபாடு இருக்குதுன்னு சொன்னால் அவங்களுக்கும் எனக்கும் இடையில் நல்ல உறவு ஏற்படுத்தும்னு சொல்லிட்டு அவங்க வாழ்க வளத்துடன் சொல்லி அவங்கள ப்ளஸ் பண்ணணும். தொழில்துறை அன்பர்களாக இருக்கட்டும், பக்கத்து வீட்டுக்காரர்களாக இருக்கட்டும், அப்படியே அவங்க தூய்மை அடையட்டும் ப்ளஸ் பண்ண
அவங்க சேஞ்ச் ஆவாங்க. அப்படி இல்லைன்னா நமக்கும் அவங்களுக்கும் ஏற்படுற சந்திப்பை நேச்சரே குறைச்சி நம்மளை வேறு பக்கமாக கொண்டு போயிடும். நம்ம அவங்க மோசமானவர் இருக்கனே, மட்டமானவனாக இருக்கனேன்னு சொல்ல அவங்களுக்கு அந்த எனர்ஜி ஜாஸ்தியாகும். இன்னொன்று, அவங்கக்கிட்டேருந்து நமக்கும் வந்துடும் அந்த எனர்ஜி. அதனால் நம்ம அவங்க திருத்துறோன்னு சொல்லிவிட்டு நம்மளுக்கும் அந்த கேரக்டர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் அதை ஷீல்டு மாதிரி என்ன இருக்குன்னு பார்த்தோன்னு சொன்னால், இந்த வாழ்த்தலை பிளஸ்ஸிங் வேவை நம்ம அனுப்பிச்சிக்கிட்டே இருக்கணும். அந்த பிளஸ்ஸிங் வேவ் போயிட்டு அவங்கள ப்யூரிஃபை பண்ணுறது ஒன்று, இன்னொன்று நம்மக்கிட்ட அவங்களுடைய நெகட்டிவ் எனர்ஜி சேராமல் ப்ரொடெக்ட் பண்ணும். அதனால் குறை கண்டுபிடிக்கிறத விட்டுட்டு எல்லாவற்றிலும் நம்ம நிறைவே காண்போம். வாழ்க்கை நிறைவோடும் மகிழ்ச்சியோடும் அமைதியோடும் இருப்பதற்கு, இன்முகத்தோடும் எளிமையான முறையிலும் இன்புற்று வாழ்வதற்கு நாம் அனைவரும் இன்று முதற்கொண்டு வாழ்த்தி பழகுவோம். ஒருவரை ஒருவர் வாழ்த்தி கொண்டே இருப்போம். அதன் மூலமாக நம்முடைய வாழ்வு நிச்சயமாக வளம் பெறும் என்று கூறி உங்கள் அனைவரையும் வணங்கி வாழ்த்தி நிறைவு செய்கின்றேன். ஆசி பாட்காஸ்டில் நீங்கள் தொடர்ந்து இதை கேட்பதோடு இல்லாமல் வாழ்க்கையிலே அதை கடைபிடித்து மேன்மை பெற வேண்டும் என்று கூறிக்கொண்டு, நேச்சர் உங்களுக்கு அதுக்காக ஹெல்ப் பண்ணணும் என்று கேட்டுக்கொண்டு நிறைவு செய்கின்றேன். வாழ்க வளத்துடன். ஆசி பாட்காஸ்ட் by M.S. Ravishankar Raja.